அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ நம்ம சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அது பாருங்கள், நம்ம தூளெலாம் சீவி நல்லா மெலிசாக கட் பண்ணி குக்கரில் போடுறேன். குக்கரில் போட தான் சீக்கிரம் வேகும். அதில் பாருங்கள், 2 தக்காளியும் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். நான் பாருங்கள், இந்த பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். தேவையான மசாலா பார்த்துரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றவேணா, ஏன்னா சுரக்காலே தண்ணி நிற்கும். கொஞ்சமாக வேறு வரைக்கும் ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், மசாலா போடுறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். நல்லா கலரி விட்டுக்கிட்டு ஒரு 4 விசில் வந்தால் வர வரைக்கும் வேக வைப்போம். நாலு விசில் வரட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் சட்டியில் வறுத்து அரைக்கிறதுக்கு உண்டான மசாலா என்னென்னா பார்ப்போம். இந்த பாருங்கள், சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு 4-5 பல். அப்புறம் தேங்காய் தேங்காய் திருவி போட்டிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். இதை வறுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுரக்காய் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், சுரக்காலாம் வந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். நெய் போட்டிருக்கேன். நெய் தேவையில்லாதவங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காண்டி அதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி சுரக்காய் கூட செஞ்சு பாருங்கள். சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரைச்சிட்டு வந்தோம்ல வெங்காயம், பூண்டு, தேங்காய், பெருஞ்சீரகம்லாம் அதை போட்டுருவோம். இப்போ வேக வச்ச சுரக்காவை அதில் ஊற்றிடலாம். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் திக்காக. அது ஊற்றிக்கலாம். இது ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நல்லா வித்தியாசமாக செஞ்சுருக்குறோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.